குடியாத்தத்தில் சூறாவளி காற்றால் சுமார் 20,000 வாழை மரங்கள், 100க்கும் மேற்பட்ட மாமரங்கள் சேதமடைந்தன. 100க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் உடைந்து விழுந்ததால் இரவு முழுவதும் மின் இணைப்பு இன்றி பொதுமக்கள் அவதி அடைந்தனர். குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம், மோடிக்குப்பம், தட்டப்பாறை, சீவூர், சேம்பள்ளி, கொட்டாரமடுகு, மேலாளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. சூறை காற்றால் குடியாத்தம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சாலை ஓரம் உள்ள மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் சேதமடைந்து மின் இணைப்பின்றி இரவு முழுவதும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த சூறாவளி காற்றால் பல வீட்டின் மீது தென்னை மரம் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. சீவூர், கொட்டாரமடுகு, உப்பரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் வாழை மரங்களை பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் முருகன், சிவகிருஷ்ணன், விஜயன், பாண்டுரங்கன், கஜேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகளின் நிலத்தில் உள்ள சுமார் 20,000 அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளது. பல டன் மாங்காய்கள் சேதமடைந்தது. அதேபோல் யுகநாதன் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நெல் பயிர் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழைநீர் முழுகி முழுவதும் சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த மின் கம்பங்கள் மற்றும் வாழை மரங்கள் பயிரிட்டு இருந்த விவசாயிகளிடம் குடியாத்தம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் நேரில் சென்று ஆய்வு செய்து வருவாய்த்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் மின்கம்பங்கள் சேதமடைந்து மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதால் மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் உடனடியாக பணிகளை விரைந்து செய்து முடித்து மின் இணைப்புக்கு தரும்படி கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிரிட்டு இருந்த 20,000 வாழை மரங்கள் சேதமடைந்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சும்மா சொல்லக்கூடாது. இல்ல அப்படியே போகுது. மொத்தமே தோப்பு தானே உள்ளாகுது மேடம். நம்மளுக்கு தெரியல. அது வெளியே போக முடியாது. தகவல் சொல்லிட்டாங்க. அவங்க லிஸ்ட் எடுக்குது. அவங்க வந்து நீங்க சொல்லாமே வந்துக்கிறாங்க பாருங்க. கேட்டுங்க. நைட்ல இருந்தே விசாரிச்சுருக்கிறாங்க. தலைவர் கட்டாங்க. தலைவர் எவ்வளோ எத்தனை வாழை மரம் உங்களுக்கு? நாங்கள் கொட்டாரமோட்லேருந்து பேசுகிறோம். வருஷம் இந்த சூறாவளி காற்று வந்து இது மாதிரி பண்ணிட்டு போயிடுது. நாங்கள் எந்த நம்பி நாங்கள் பொழைக்கிறது. வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டு கூட ₹1 வழி இல்லாமல் இருக்குது. இந்த செடிகளை பாருங்க. நாங்கள் என்னத்தை பண்ணுறது? கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு வருஷத்துக்கு இதுதான் எங்களுக்கு பயிர். அந்த கஷ்டம் கூட இல்லைன்னா நாங்கள் எப்படி வாழ்றது? என்னத்தை கடன் காட்டுறது? நாங்கள் எப்படி பொழைக்கிறது? என்ன வழி இருக்கு? விவசாயிக்கு என்ன இருக்குது? விவசாயம் ஒண்ணுமே கிடையாது. வாழை மரம் சேதம் ஆயிட்டுது. பப்புளி மரம் சேதம். எல்லாமே சேதம் தான். எங்களுக்கு நஷ்டம். மொத்தமே நஷ்டம் தான். உங்களுக்கு மட்டும் எத்தனை வாழை மரம்? எங்களுக்கு வந்து 1.5 ஏக்கரா இருக்கு. எத்தனை மரம்? எங்களுக்கு வந்து ஒரு 2000 செடி இருக்கும். எங்க மூத்தாரது வந்து ஒரு 6000 செடி இருக்கும். எங்களுக்கு எதாவது உதவி செய்யுங்க பார்த்து. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பா செஞ்சாகணும். இந்த 2 வருஷத்துக்கு முன்ன போச்சு. அதுக்கே ₹1 எங்களுக்கு கொடுக்கல. Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure
with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.